குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். நடிகர் கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் தயாரிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் 173வது பட அறிவிப்பு விழா சென்னையில் நடந்தது. படத்திற்கு தர்மன் என பெயரிட்டுள்ளனர். அஸ்வத் மாரிமுத்து இயக்குகிறார். சிம்ரன், ராஷி கண்ணா முக்கிய வேடத்தில் நடிக்கின்றனர். அனிருத் இசையமைக்கிறார். பட விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் உரையாற்றினார். பேச அழைக்கிறோம் சொன்னாலே ஒரு தயக்கமாக இருக்குது. ஏன்னா நான் பேசினாலே ப்ராப்ளம். ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். ஏதாவது வந்து கழுப்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. நான் சும்மா இருந்தால் இவர் என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க, வாயில் என்ன கொலை கட்டே வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பேசுனா இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க வந்து இவர் பேசாமல் இவர் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறது? ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஜாக்கிரதையாக இருக்கணும். முன்னதாக தாவிக தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்ற போது நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து கூறவில்லை என பேசு பொருளானது. முதல்வர் விஜய் மீது ரஜினிக்கு பொறாமை என்றெல்லாம் கருத்துகள் பகிரப்பட்டன. அதன்பின் பேட்டியளித்த ரஜினிகாந்த், முதல்வர் விஜய் மீது பொறாமையெல்லாம் கிடையாது, அவரது வெற்றியை தாம் வியப்புடன் பார்த்ததாகவும் அது ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சி அளித்ததாகவும் கூறியிருந்தார். ரஜினி இப்படி பேசியிருக்க கூடாது என்றும் விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நிலையில்தான் ரஜினி இவ்வாறு பேசியிருப்பது கவனிக்கத்தக்கது.